Audio Jungle. பாத்தீங்க அப்படினா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா PNP1 அப்படிங்கற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஒரு அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படின அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ATM கார்டு, செக் புக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்போ இத வந்து எப்படி நம்ம பிரான்ச்சை விசிட் பண்ணாமயே நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணி ஓபன் பண்றது அப்படிங்கற ஃபுல் ப்ராசஸ் டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா கீழ செகண்ட் ஆப்ஷன் வந்து ஓபன் அக்கவுண்ட் அப்படினு இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இது வெப்சைட் மூலமா தான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் பான் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். அப்புறம் வந்து ஆதார் கார்டோட நம்பர் இருந்ததுனா போதும். சோ இத வச்சு நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். சோ இதுக்கான டீடைல் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இத வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா அப்ளை ஃபார் சேவிங் அக்கவுண்ட் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் வந்து வேணும் அப்படினு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த அக்கவுண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணனும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கவுண்ட் டீடைலும் இதில் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PNP பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன். அதை செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீடைல் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் ஃப்ரீயாகவே ATM கார்டும் செக் புக்கும் வந்து கொடுத்துருவாங்க. 10 லீஃப் இருக்கக்கூடிய செக் புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். SMS அலர்ட் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் UPIயில் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எல்லா விதமான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செலக்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ரொசீடர் வந்து கொடுத்துருங்க. ரெஃபரல் கோடு எதுவுமே வந்து தேவை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கன்சர்ன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ OTP என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வெரிஃபைட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பேன் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 30 செகண்டாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல் நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் இதில் எஸ் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ கொடுத்து உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த அட்ரஸ் தான் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதர் பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டீட்டெயிலாக இருக்கும், நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரிலிஜன் வந்து கேட்டிருப்பாங்க, எந்த மதமோ அதை என்ட்ரு பண்ணிக்கிட்டு அடுத்தது உங்களோட கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன கேட்டகரின்னு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்த் சிட்டி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்தீங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டமரோட டைப் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து அதர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் எந்த கேட்டகரி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் எம்ப்ளாயா இல்லை வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி, அதாவது எந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க.
கேட்டிருப்பாங்க. அதில் இதில் ஒரு லிஸ்டரில் வந்து சம் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். அந்த லிஸ்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆர்கனைசேஷன் நேம், அதாவது உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடுனாலும் உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸோட நேச்சர் என்ன அதை வந்து கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இதில் ஸ்டார் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸோட நெட்வொர்த் பர் ஆனுவலுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ரெண்டையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆனுவல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆனுவல் டேர்ன் ஓவர் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, சும்மா அப்ராக்சிமேட்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு நாமினி வந்து தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமினி வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து நாமினி டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. நாமினி தேவையில்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நாமினி வந்து தேவை அப்படின்னா இதில் வந்து நாமினேட்டரோட நேமு, அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்கில் பிரிண்டட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. பிரிண்டட் ஆகணும், இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அதுவும் சேர்ந்து பிரிண்டட் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸும் நாமினியோட அட்ரஸும் சேமானு கேட்டிருக்காங்க. சேமாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை சேம் கிடையாது, நாமினிக்கு வேறு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா அடுத்து அவங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அட்ரஸ் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து வந்துடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எந்தெந்த பிரான்ச்லாம் நியரஸ்ட்டில் இருக்கோ அந்த பிரான்ச்சோட நேம் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களோட பிரான்ச்சோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தூத்துக்குடியில் வந்துட்டு நமக்கு எத்தனை பிரான்ச் இருக்கோ எல்லா பிரான்ச்சும் காட்டுவாங்க. அதில் எந்த பிரான்ச் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் தான் வந்து காமிச்சது. ஸோ அதனால் நான் வந்து தூத்துக்குடி பிரான்ச் தான் எனக்கு நியரஸ்ட், அதனால் நான் தூத்துக்குடி பிரான்ச்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரான்ச்சோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஆனில் வேணுமோ அதை வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும், இதை வந்து ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்டர்நெட் பேங்கிங் ஆஃபில் தான் இருக்கும், இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மொபைல் பேங்கிங் சர்வீஸ் இதையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சர்வீஸுமே ஆன் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டி டைப்பில் வந்து வியூ ஒன்லி, அடுத்தது வியூ ஒன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் செகண்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர அதிலிருந்து யாருக்கும் ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது, IMPS நெஃப்ட் வந்து பண்ண முடியாது. இது நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு சர்வீஸும் சேர்த்து கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா SMS அலர்ட் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் வேணுமான்னு கேட்டிருக்கோம், இது வந்து ஆஃபில் இருக்கும், இதையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது செக் புக் வேணும், அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்புக் வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாஸ்புக் தருவாங்களா அப்படின்னு தெரியல, நான் இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாஸ்புக்கையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து ஃபைனலாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கான அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து ஓப்பன் ஆயிராது. ஸோ நமக்கான IFSC கோடு மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த IFSC கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணாமோ அந்த பிரான்ச்சை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து IFSC கோடு அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்காது. என்ன ரீசன்னா நம்ம வந்து ஃபுல் வீடியோ KYC வந்து பண்ணணும். அந்த வீடியோ KYC பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வரைக்கும் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் வந்து ஆயிருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணணும். உங்களால் வந்துட்டு வீடியோ KYC வந்து நீங்கள் வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் பண்ணிங்கன்னா அந்த டைம்லேயே வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ KYC வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமான இடம், ஒரு ஒயிட் பேப்பர், பேனா. லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் வந்து போட சொல்லுவாங்க. அந்த சிக்னேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக் லீஃபுக்கான சிக்னேச்சராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த 3 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும். பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ KYC வந்து பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா
பண்ணதுக்கப்புறமா உங்களோட கேஒய்சி டீட்டெயில் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதே இது உங்களுக்கு கேஒய்சியில் ஏதாவது ட்ரபிள் பண்ணிச்சு அப்படின்னா கூட அக்கௌண்ட் வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறது. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் நைட் டைமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் கால் போட்டு நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. அந்த டைமில் வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ கேவிசிக்கு என்னென்ன டீட்டெயிலாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கால் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க கேட்குற ஒரு சில கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒயிட் பேப்பரில் லைவாக சைன் பண்ண சொல்லுவாங்க. அதையும் வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேட் சிட்டி இந்த மாதிரி பேசி கொஸ்டின் உங்களோட நேம் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிசி முடிஞ்சதுக்கப்புறமா ஆன்லைனில் உங்களோட கேவிசி டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் உங்களோட கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு செக் புக் அப்புறமா ஏடிஎம் கார்டு எல்லாமே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ₹1 கூட செலவு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இந்த மாதிரி நம்மளால் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து அதுவும் 0 பேலன்ஸில் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.